நைனா வா நைனா சாப்பிடுவாங்க. கமான் கமான். அக்காவை இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்தா சாப்பிட்டாதான் இன்டர்வியூ தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ சாப்பிட வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. ஏன் இவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க? ஏன் சிம்பிளா இருக்கனா? சிம்பிளா இருக்கிறது குத்தமா? இல்லை, பார்க்கும்போது அவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க. இப்போ பெருசா மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போறது இல்லைல்ல. உங்களுக்கு இது போதும். இதுவே போதும், இதுவே ஹாப்பியா இருக்கு. எப்போ தோணுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வயசானவங்களை பார்த்துக்கலாம், இலவசமாக எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வச்சுச்சு? ஆக்சுவலி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட இன்வால்வ் குவாலிட்டி. இப்போ வந்து லவ் பண்ணுறவங்கள வந்து எப்படா அவனுக்கு லவ் வந்துச்சுன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவாங்க? எங்கேருந்துடா அவனுக்கு லவ் வந்துச்சுனாலும் சொல்ல தெரியாது. அது ஒரு ஃபீல் இல்லையா? அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காதல்ன்ற உணர்வு போல தான். 4 வருஷமா எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுறீங்க? ஃபினான்ஷியலாக அது அந்த ஃபவுண்டேஷனில் அந்த பெட்டட் பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். படுக்கை நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது டேஸ்லாம் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கூட யாராலையுமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேசஸ் மட்டுமே எடுத்து பார்த்துக்கிறேன். அவங்கள பராமரிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் தான் நான் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னால் எனக்கு என்னுடைய பணத்தை வச்சு என்னால் ஒரு 150 பேருக்கு சாப்பாடு போட முடியுது. அது போதும். நாளைக்கு ஏதாவது பணம் வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம், அப்போ கடவுள் ஏதாவது பண்ண சொன்னார்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை வச்சு தான் இங்கே பார்த்துக்கலாம். ஆதரவற்றோர் அப்படின்றது இந்த இடத்துல நான் பார்க்கல. எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும் இல்லை? இப்போ ஆதரவற்றோரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் வருமானத்துக்கு நான் எங்கே போவேன்? கஷ்டம் தானே. இப்போது இருக்கிற வருமானத்தை வச்சு ஏழை எளியவங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டுட்ருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? அது எனக்கு ஏன் தெரியாது. என்ன உங்களுக்கே தெரியாது? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னு. அப்படி இல்லை, மணி ஓரியன்டாக போயிடவே கூடாது. ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறோமா அப்படின்ற தாட் எனக்குள்ளே வந்துடவே கூடாது. யாராச்சும் நெகட்டிவாக பேசுறது, நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இதுக்காக பண்ணுறாங்க அதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரிலாம் கேட்குறீங்களா? ஃபோனில் வந்து ஆரம்பத்தில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. எங்கேருந்து பணம் இருந்தது அந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தது. கொலை பண்ணவங்களை போய் ஏன்டா கொலை பண்ணன்னு கேள்வி கேட்குறது இல்லை. நல்லது பண்ணால் ஏன் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வரதான் செய்யுது. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு இப்போ நானே இப்போது சோஷியல் மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கேயே எனக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருந்தது, கேலி பிச்சுகள் வந்துட்டு தான் இருந்தது. அதுக்காக நான் பயந்து ஸ்டாப் பண்ண செஞ்சேன். எவ்வளோ நாள் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் கேலி பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் விமர்சனம் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம பயப்படுறோமா? நம்ம செயலை நம்ம கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதுக்கு எப்படி செஞ்சா என்ன? பணத்துக்கு செஞ்சா என்ன, பேருக்கு செஞ்சா என்ன, புகழுக்கு செஞ்சா என்ன, சோறு போடுறேன்னா அவ்வளோதான். 4 பேருக்கு அப்படியாவது பசியாற்ற முடியுதா? அதுதான். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பணம் மேலே ஆசை இருந்தால் நான் இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்ச காசு வந்து நான் சேர்த்து வச்சுக்கலாம், நான் வீடு வாங்கிக்கலாம், நிறைய நகை வாங்கிக்கலாம். அப்படி அந்த பணத்து மேலே ஆசை வச்சு பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் நான் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த ஆசை இல்லை.